வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாங்க. ஒரு டீ குடிக்கிற டயத்தில் குட்டீஸுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணியாக இப்படி செஞ்சு கொடுத்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே விட்டுடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோலாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம். வேர்க்கடலை கொஞ்சம் மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கிறணுங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையும் வறுத்தாச்சுங்க. எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குங்க. இப்போ அதையும் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ இதுலேயுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவலும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நான் பொரி எடுத்துருக்கேங்க. அதையும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு பொரிஞ்சு வருங்க. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போட்டவொடனே இப்படி பொரியணும். பார்த்திங்களா, இப்படி பொரிஞ்சாதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பாக மொறு மொறுன்னு இருக்கும். எண்ணெய் காயாமல் நீங்கள் போட்டுட்டிங்களாக்கும் பொரியறதுக்கு வராதுங்க. அதுக்காக நான் சொன்னது. கார்ன்ஃப்ளவர் மட்டும் நல்லா எண்ணெய் சூடான பின்னாடி நீங்கள் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். தீ கம்மியாக வச்சுட்டு எண்ணெய் சூடாகாமல் நீங்கள் போட்டிங்களாக்கும் கடுக்குங்க, கடிக்க முடியாது. நல்லா கை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாக கதகதன்னு வரும்போது நீங்கள் போட்டு பொரிச்சு இந்த மாதிரி அப்பளம் மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இன்னொரு இதையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொரியணும். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது பொரிஞ்சு எடுக்கும்போது சிம்மில் போட்டுக்கோங்க தீயை. இதையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதையும் நம்ம பொரிச்சுக்கலாம் எண்ணெயில். இந்த மாதிரி வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பிள்ளைங்க இருந்தால் ஸ்நாக்ஸ் கட்ட இந்த மாதிரி வீட்டில் கார்ன்ஃப்ளவர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி வீட்டில் ஒரு செஞ்சு ஒரு டப்பாயில் போட்டு வச்சுட்டு கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டீ கூட வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து கொடுக்கலாங்க. ரொம்ப வேலையெல்லாம் இருக்காதுங்க. உங்கள் வீட்டில் பொட்டுக்கடலை வேர்க்கடலை இந்த மாதிரி இருந்தனாக்கும் கார்ன்ஃப்ளவர்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு செஞ்சு கொடுக்கலாங்க. இதையே எடுத்துக்கலாம். அதையும் கருகிற வேண்டாம். இதில் கொஞ்சம் சேர்த்து இது பண்ணிக்கலாங்க. அதேபோல் பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம அவலும் பொரியும் வறுத்தோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம
பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாம் பருத்தும் பார்த்தீங்களா. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மிக்சரு இப்படி செய்யலாங்க. குட்டீஸு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற குட்டீஸு வந்தால் இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எப்போயாவது வீட்டில் இருக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் விரும்பி கேட்டவங்களுக்கும். இதை பார்த்துட்டு இன்னும் தேவையான இருக்கிறது நம்ம சேர்த்துக்கலாங்க. காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாங்க. இது நம்மளுடைய விருப்பம் தான் காரம். நல்லா அந்த பூண்டு வாசனையோட நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்குமே சூப்பராக ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். ஒரு 15 நிமிஷம் தாங்க இருக்கும். எல்லாமே ரெடியாக வச்சுட்டிங்களாக்கா ரொம்பவே நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. நல்லா ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் டப்பாவில் போட்டு சம்படத்தில் போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டாங்களோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு 2 நம்ம எடுத்து கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. ஒரு 15 நிமிஷம் வேலை தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.